தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சற்று முன் அறிவித்த ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் என்னங்கிறத பார்க்க போகிறோம். எந்த துறையிலேருந்து இந்த வேலையிடங்கள், எவ்வளோ காலி இடங்கள், என்னென்ன வேலை வாய்ப்புகள், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மொத்த தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி டீட்டெயில்ஸ் தெரியாமல் போயிடும். சரி, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 8th படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமுக்கான ஃபீஸும் கிடையாது. ஆட்களை இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த 2 விஷயம் கம்பல்சரி நடக்கும். இது 2 முடிஞ்சிருச்சு, அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை அறிவிச்சிருவாங்க. மொத்தம் 11 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸும் ஒவ்வொன்றும் இருக்குது. அது என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 40,000 வரைக்கும் சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, இந்த மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் வேலை வாய்ப்புகளை நாங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் 2லேயுமே இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் லிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் வெப்சைட் எல்லா லிங்க்குமே நம்ம சைட்டில் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்ட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் பெயர் என்ன, அப்ளிகண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது, அவங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மூணாவது, பிறந்த தேதி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது, உங்களுடைய ஏஜ், உங்களுக்கு இப்போ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க, எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் 2மே மார்க்ஸும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்சன்டேஜும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 7வது, என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஜென்ரல் கேட்டகரியா, அன்ரிசர்வ்டா, ஓசி கேட்டகரியா, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, நீங்கள் எந்த கேட்டகரியோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுங்க. இந்த இடத்துல கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணோம். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துக்கோங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், 2 ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸ் கொடுங்க, வேறு அட்ரஸ்னால் வேறு அட்ரஸ் என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதார் கார்டு நம்பர் என்ன உங்களோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டை பார்த்து இந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. தென் ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், உங்கள் மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரே நம்பர்னால் ஒரே நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 13வது, ப்ரியாரிட்டி, இதில் யாரெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரேஸ்ஜெண்டர், திருநங்கைகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, உடல் ஊனமுற்றோர், டெசர்டட், டிஸ்ட்ரிபியூட் வைடு, விடோ, ஆதரவற்ற விதவிகள், இவங்களெல்லாம் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணனா கம்பல்சரி ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கான ப்ரூஃப் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எப்பவும் போல் உங்களுடைய ஊர் பேர் மற்றும் என்றைக்கு தேதி அப்படிங்கிறது இங்கே சிக்னேச்சர், அப்ளிகன்ட் சிக்னேச்சர், அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனீங்க
செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் தான் வைக்கணும். நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் கையெழுத்து போட்டு அனுப்புங்க. ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் கலர்ஸ் ஃபோட்டோ வைக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான ப்ரூஃப் வைக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10th அல்லது 12th மார்க் ஷீட் வைக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கான ப்ரூஃப் எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து இல்லை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட்டு, ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதெல்லாமே நீங்கள் வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். 2 கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். குரூப் ஏ மற்றும் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். ஒன்று கடைசியாக நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்களோ இல்லை காலேஜில் படிச்சிங்களோ அங்கே பிரின்ஸிபல்கிட்டையோ இல்லை ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்ககிட்டையோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். கம்பல்சரி 2மே வாங்கணும். உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் எவிடன்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வேலை வாய்ப்புக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கூட நீங்கள் இதெல்லாமே வச்சு அனுப்பிச்சா போதும். சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம் வாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் லிமிட்டும் இந்த வேலை வாய்ப்புக்கு கொடுக்கல. ஓகேங்களா? அதாவது எந்த ஏஜ் லிமிட், எந்த கேட்டகரி அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி மினிமம் 18 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18 வயது ஆனவங்க தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே என்ன ஏஜ் லிமிட் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மூலிமா, இல்லை ஸ்பீட் போஸ்ட், இல்லை தபால் மூலிமா, இல்லை நேரடியாக கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 34,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது டிஸ்பென்சர் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா per day உங்களுக்கு 750 உங்களுக்கு சம்பளம் வழங்கறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது MPHW மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 9,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வழங்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. தென் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு per month 40,000 சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தெரபிக் அசிஸ்டன்ட் இதுக்கு per month உங்களுக்கு 15,000 உங்களுக்கு சேலரி. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு per month 40,000 உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு இதுக்கு per month 15,000 உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அர்பன் ஹெல்த் மேனேஜர் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் per month 25,000 உங்களுக்கு சேலரி. MLHP அதாவது மிட் லெவல் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடருக்கு 18,000 per month உங்களுக்கான சம்பளம் வழங்கறதா சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் per month 13,000 உங்களுக்கான சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் உனானி BUMS படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் BSMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம். தென் டிஸ்பென்சருக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அண்ட் தென் MPHW அதாவது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடர் இந்த வேலைவாய்ப்புக்கு 8th பாஸ் பண்ணால் மட்டும் போதும். தென் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா BSMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம். தெரபிக் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரபிக் அசிஸ்டன்ட் கோர்ஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் BAMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான கோர்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா BCA இல்லை IT பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை BTech CS இல்லைன்னா IT BCA BBA BSc இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. கூடவே 1 year டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அர்பன் ஹெல்த் மேனேஜர் தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் MSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSc நர்சிங் படிச்சுட்டு ஒரு 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். MLHPன்னு சொல்லுவாங்க மிட் லெவல் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைடர் டிப்ளமோ DGNM படிச்சிருந்தாலும் சரி, BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லேப் அசிஸ்டன்ட் 12th பாஸ் பண்ணிவிட்டு DMLT 2 years கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட் இந்த 2 மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும்
எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் 626001. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஒன்று நேரிலையோ அல்லது விரைவு தபால் மூலிமா மட்டும்தான் அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக அனுப்பிச்சிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.